Hi dears, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா என்னோட இன்னொரு சீக்ரெட் ஹோம் ரெமெடிஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னோட க்ளீனப்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸை க்ளீன் பண்றதுக்காக நான் ஓபால் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா டே கிரீம் போட்டிருக்கேன், மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். அது போக எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய பவுடர் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இதையெல்லாம் ரிமூவ் பண்றதுக்காக நான் இந்த ஓபால் யூஸ் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு ஓபால் கிடைக்கல, உங்ககிட்ட ஓபால் இல்லைன்னா கவலையே படாதீங்க. ஃபேஸை வந்து சோப் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கு அப்புறம் ரா மில்க் இருக்கு இல்லையா, பச்சை பால், அந்த பச்சை பால்ல பட்ஸை வந்து நல்லா முக்கிட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா தொடச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இன்னைக்கு நான் ஃபேஸ்க்கு ஸ்க்ரப்பிங்க்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சின்ன சைஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி கூடவே ஸ்க்ரப்பிங்காக இந்த மாதிரி சுகர், நல்லா பொடியா இருக்க மாதிரி சுகர் எடுத்திருக்கேன். அது கூடவே இந்த காஃபி தூள் எடுத்திருக்கேன். உங்க வீட்டு சைடு என்ன காஃபி தூள் கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கோங்க. பர்டிகுலரா இந்த காஃபி தூள் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல கிடையவே கிடையாது. ஓகே, அதனால உங்க வீட்டு சைடு என்ன காஃபி தூள் கிடைக்குதோ தாராளமா அந்த காஃபி தூள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஸ்க்ரப்பிங்காக இது 3 நான் எடுத்திருக்கேன். பேக்கிங்க்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் முல்தானி மெட்டி யூஸ் பண்ண போறேன். முல்தானி மெட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப க்ளோ கொடுக்கும். ரொம்ப நல்ல இதுதான், ஹெர்பல் ப்ராடக்ட்ங்கிறதுனால நம்ம பயம் இல்லாம தைரியமா முல்தானி மெட்டி யூஸ் பண்ணலாம். அதனால இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா முல்தானி மெட்டி பேக் தான் யூஸ் பண்ண போறேன். இந்த பேக்ல மிக்ஸ் பண்றதுக்காக ஹனி எடுத்து வச்சிருக்கேன். ஹனியும் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்புறம் ரோஸ் வாட்டர். முல்தானி மெட்டி, ஹனி, தயிர், ரோஸ் வாட்டர், இது 3 பாத்தீங்கன்னா நான் பேக்காக எடுத்திருக்கேன். ரோஸ் வாட்டர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் தான். என்கிட்ட தயிர் உள்ள ஹனியும் இல்ல, நான் என்ன பண்றது, என்கிட்ட வெறும் ரோஸ் வாட்டர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த முல்தானி மெட்டி கூட இந்த ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி பேக் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவும் நல்ல க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. என்னோட கிளீனப்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம கிளீனப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளீனப் பண்ணும்போது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம கிளீனப் பண்றதே எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் நம்ம கிளீனப்பே எடுத்துக்கிறோம். அந்த டைம்ல மோதிரம் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம கிளீனப் பண்ணோம்னா அது போய் இடிக்கிறதும் குத்துறதும் நமக்கு வந்து ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால மோதிரத்தை எல்லாம் கழட்டி வச்சிருங்க. கழட்டி பத்திரமா எடுத்து வச்சிருங்க. பத்திரமா எடுத்து வச்சுட்டு இயரிங்ஸ் கழட்டிடுங்க. செயினையும் ரிமூவ் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி நான் வீடியோ எடுக்கிறதுனால இயரிங்ஸும் செயினும் கழட்டினா நல்லா இருக்க மாட்டேன். அதனால நான் இது 2 போட்டுட்டு தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். ஆனா நீங்க பண்ணும்போது இயரிங்ஸும் செயினும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் ஐலைனர் போட்டிருக்கேன். அதனால இந்த ஐலைனரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுல ஒரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம ஐலைனர் நம்ம ரிமூவ் பண்ணும்போது நம்ம பாட்டுக்கு தண்ணியில முகத்தை கழுவிட்டு என்னடா ஐலைனர் போக மாட்டேங்குதுன்னு சொல்லி துண்டு போட்டெல்லாம் தேய்ச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி நீங்க தேய்ச்சிங்கன்னா கண்ணு டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி நீங்க பண்றதுக்கு பதிலா இந்த கடையில கிடைக்கிற வேஸ்லின் வாங்கிக்கோங்க. வேஸ்லின் இல்லாட்டி தேங்காய், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2ல எடுத்துட்டு அதை நம்ம லைனர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு லேசா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி லேசா தேய்ச்சி விட்டீங்கனாலே நம்ம போட்ட லைனர் அப்படி தானா வந்துடும். கீழே பண்ணும்போது இந்த மாதிரி கண்ணை பிடிச்சிட்டு விட்டீங்க. இந்த மாதிரி நீங்க பண்றதுனால உங்களுக்கு எந்த வலியும் இருக்காது. நீங்க பாட்டுக்கு அழகாக எடுத்துக்கலாம். குழந்தைக்கு நீங்க மை போட்டு விட்டுருக்கீங்க, குழந்தைக்கு மையெல்லாம் தொடச்சி எடுக்கணும்னா நீங்க இந்த மாதிரி பேபி ஆயில் இல்ல இந்த மாதிரி வேஸ்லின், தேங்காய் இந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா குழந்தைக்கு வலியே இருக்காது. இப்போ பாத்தீங்களா எவ்வளோ அழகா மை வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் டவல் வச்சு இப்படி தொடச்சிங்கனாலே எந்த வலியும் இல்லாம அழகாக அப்படி வந்துருச்சு. பாத்தீங்களா? இப்போ பாத்தீங்களா எந்த வலியும் இல்லாம அழகா நம்ம ஐலைனரை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, அடுத்து இது கிளீனப்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க எப்ப கிளீனப் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி மை போட்டிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு தான் கிளீனப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மையோட வச்சு நீங்க தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க மூஞ்சி ஃபுல்லா அந்த மை தான் இருக்கும். அதனாலதான் மையை ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி நீங்க ஃபேஷியல் எடுத்தாலும் சரி, கிளீனப் பண்ணாலும் சரி, எது பண்றதா இருந்தாலும் தலையில ஆயில் இல்லாம பாத்துக்கோங்க. ஆயிலோட நீங்க கிளீனப் பண்ணாலும் ஃபேஷியல் பண்ணாலும் உங்க ஃபேஸ்க்கு க்ளோ இருக்கிறது தெரியாது. நீங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க ஃபேஸ்ல இருக்க க்ளோவே தெரியும். ஏன்னா நம்ம ஃபேஸ்ல வந்து ஆயில் இறங்கிடும். அதனால உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் இருக்கிறது தெரியாது. அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளீனப் ஃபேஷியல் எல்லாம் எடுக்கும்போது வரன்னு தலை வச்சுக்கோங்க, ஆயில் வைக்காம. இப்போ ஃபர்ஸ்ட் நார்மல் தண்ணி வச்சு என் முகத்தை தொடச்சிட்டேன். இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் கிளன்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி 2 கையில அப்படி எடுத்துக்கணும்.
இந்த மாதிரி தான் நீங்கள் கிளன்ஸ் அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணது ரொட்டேஷன் மோடில் கிளென்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், கிளென்ஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கிளென்ஸ் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக ரொட்டேஷன் மோடில் நீங்கள் இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணிங்கனாலே போதும். கிளென்ஸ் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்க மாய்ஸ்சரைசர், அப்புறம் டே க்ரீமு, இல்லை ஃபவுண்டேஷன் போட்டிருப்போம், இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்கின்க்கு போட்டிருப்போம் இல்லையா, அதை வந்து தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளென்ஸ் நம்ம பண்ணுறோம். அதை நீங்கள் அழுத்தி துடைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சும்மா லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி ஃபேஸில் இருக்க அந்த ஃபவுண்டேஷனு, நம்ம போட்ட க்ரீம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ கிளென்ஸ் பண்ணியாச்சு. கிளென்ஸ் பண்ணதும் தொடச்சி எடுத்துருங்க. அதே மாதிரி தொடச்சி எடுக்கிறங்கிற பேரில் உங்கள் ஸ்கின்னை போட்டு அழுத்தியெல்லாம் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? லைட்டாக தொடச்சி எடுத்திங்கனாலே போதும். லைட்டாக தொடச்சிங்கனாலே போதும். நம்ம போட்டு தேய்க்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து புண்ணாகும், டேமேஜ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக எடுங்க. லைட்டாக தொடச்சி எடுத்திங்கனாலே போதும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் வச்சு நான் போட்டிருந்த டே க்ரீமு, மாய்ஸ்சரைசர் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா பொடி சர்க்கரையாக பார்த்து வாங்கிக்கோங்க. பொடி சர்க்கரையாக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பெருசு பெருசாக வாங்கினீங்கன்னா நான் அந்த எப்படி சொல்கிறது, நமக்கு ஸ்க்ரப்பிங் பண்ணவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காகத்தான் நல்லா பொடி சர்க்கரையாக வாங்க சொல்கிறேன். பொடி சர்க்கரையாக வாங்கிக்கோங்க. அது கூட இந்த காஃபி தூளை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதோட காஃபி தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எதுக்காக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கு காஃபி தூளை கொட்டினது ஸ்க்ரப்பிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த காஃபி தூள் மொத்தமும் நம்ம ட்ரெஸ் மேலே தான் கொட்டியிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்கின்ல வச்சு ஸ்க்ரப்பிங் பண்ண ஆரம்பிங்க. ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது கழுத்து, காதெல்லாம் மறந்துடக்கூடாது. சக்கரை பத்தலைன்னா இந்த மாதிரி சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பிங் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் 10 நிமிஷம் நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணிடுங்க. ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக உங்கள் கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் பண்ணுறதை மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர மற்றபடி இதில் வேறு எதுவுமே இல்லை. நான் எப்படி பண்ணுறேனோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியே ஆகணும்னு நான் கம்பல் பண்ணவே மாட்டேன். ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்க, இப்போ ஸ்க்ரப்பிங் பண்ண முடியும். நம்ம ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு டல்லாக இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது நான் எப்போ தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால நான் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹோம் ரெமெடிஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது டைம் எடுக்கும். ஆனால் பெஸ்ட் ரிசல்ட் தான் வரும். ஏன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். அதனால ரிசல்ட் வருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக ரிசல்ட் வரும். கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் ஒரு நாள் அந்த பேக்கை யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் ரிசல்ட் வந்து இல்லை ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 1 வீக் நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னோட ஃபர்ஸ்ட் அந்த 1 வீக் முன்னாடி உங்கள் ஸ்கின் எப்படி இருந்தது, 1 வீக் அப்புறம் அந்த பேக் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம பேக் போட்டுக்கலாம். பேக்கு நான் சொன்ன மாதிரி இந்த முல்தானி மட்டி தான் எடுத்திருக்கேன். இந்த முல்தானி மெட்டி பேக்கில் பார்த்தீங்கன்னா பசங்க போடுறீங்க அப்படிங்கும்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணாதீங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணாமல் முல்தானி மெட்டி அது கூட நான் சொன்ன மாதிரி தயிர், ஹனி யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பேக் போடுங்க. அப்படி தயிரும் ஹனியும் உங்ககிட்ட இல்லைன்னா கவலைப்படாமல் நீங்கள் ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸு, கழுத்து, காதுலெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனதும் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஓகே,
ஏன்னா இப்பெல்லாம் பொண்ணுங்க மட்டும்தான் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பசங்க பொண்ணுங்க 2 பேருமே ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணாதான் நல்லது. இப்போ என்னோட ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி நான் வந்து முல்தானி மட்டி எடுத்திருக்கேன். அது கூட தயிர் ஆட் பண்ணிக்க போகிறேன். புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து வாங்கிக்கோங்க, புளிச்ச தயிர் வேண்டாம். இங்கே பாருங்க, தயிர், அதுக்கப்புறம் ஹனி. கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொண்ணுகளாக இருந்தீங்கன்னா இதில் கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க. பசங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மஞ்சள் போட்டுறாதீங்க. மஞ்சள் போடாமல் நீங்கள் டைரெக்டாக இதையே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில். மிக்ஸ் பண்ணதை என்னோட ஃபேஸில் நெக்கில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா எடுத்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கண்ணாடி பார்த்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முல்தானி மெட்டி பேக் வந்துட்டு ஃபேஸ்க்கு நெக்குக்கு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் போடும்போது காதை மிஸ் பண்ணிடாமல் காதையும் கவர் பண்ணி போட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த பேக் பார்த்தீங்கன்னா நல்லா காயணும். காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேக் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா காஞ்சதும் நீங்கள் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நான் தொடர்ந்து என்னோட ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரதுனால இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுக்கும்போது ஒரு பிங்க் டோன் தெரியுது. ஓகேங்களா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த அளவுக்கு க்ளோ கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தடவை போட்டதுமே நான் வந்து நீங்கள் பிங்காக மாறிடுவீங்க அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரம் நீங்கள் இதை போட்டு பார்க்கும்போது தான் உங்களோட ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ என்னோட ஃபேஸை வந்து நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ என்னோட முகம் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட எனக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ நல்லா க்ளோ இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கேமராவில் பார்க்கறதுனால அந்த அளவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நல்லா க்ளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த பேக்கை வந்து நீங்கள் ஒரு நாள் பண்ணிட்டு ரிசல்ட் வருமானு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நாள் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வராது. நான் வரும்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் வந்துட்டு என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் வந்து போய் சொல்ல விரும்பலை. உண்மை இதுதான். நீங்கள் ஒரு தடவை ஹெர்பல் பேக் எது நீங்கள் போட்டுட்டு இல்லை எனக்கு இன்ஸ்டா க்ளோ வந்துடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக ஹெர்பல் பேக்னால வந்திருக்காது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன ஹெர்பல் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணா தான் உங்கள் ஸ்கின்னோட கலர் சேஞ்ச் ஆகிறதே உங்களுக்கு தெரிய வரும். அதனால நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும், நீ வெறும் ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் உன் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கியா, வேற நீ எதுவுமே யூஸ் பண்ணலையா அப்படின்னா கண்டிப்பாக நான் வெறும் ஹோம் ரெமெடிஸ் மட்டும் யூஸ் பண்ணி என்ன நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரலைங்க. நான் ஃபேஷியல் கிட்டும் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஃபேஷியல் கிட்ட எப்போ யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியூருக்கு போகிற டைம்ல மேக்கப்க்கெல்லாம் போயிட்டு நான் சுற்றி அலைஞ்சு வர டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்பவே டேன் ஆயிருக்கும். அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் பார்லர் கிட் வாங்கி யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபேஷியல் கிட் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எல்லா காஸ்மெட்டிக் ஷோரூம்லையுமே கிடைக்குது. அங்கே வாங்கி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செல்ஃபாக நானே வீட்டில் வச்சு ஃபேஷியல் பண்ணிக்குவேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக எப்படி ஃபேஷியல் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ கூட நான் அடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பார்லருக்கு போக டைம் இருக்காது. அவங்க வந்து ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கே ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது உங்ககிட்ட பார்லர் கிட் இருக்கும், ஆனால் அதை வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணோம், அப்படி ஃபேஷியல் பண்ணால் நமக்கு க்ளோ வருமா, பார்லரில் பண்ணால் அந்த க்ளோ நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோட வீடியோ பாருங்கள். நான் உங்களுக்கு எப்படி பார்லரில் ஃபேஷியல் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே அதே க்ளோ உங்களுக்கு வரது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஃபேஷியல் பண்ணுற வீடியோ போடுறேன், பார்லர் கிட் யூஸ் பண்ணி. அவ்வளோதான் டியர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் ஹோம் ரெமெடி வச்சு நான் எப்படி என்னோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு என்னோட வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.